வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை ஐ கேன் யூ கேன் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப். பைமோட் இ ஷாப்பிங் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் கிராசரி, குக்கிங் எசென்சியல்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேர், ஓரல் கேர், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், beverages, பேபி கேர், பியூட்டி கேர், ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ், பூஜைக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ரிப்பல்லன்ஸ், டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் டிஷ்வாஷர்ஸ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட ஆப்போட லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கங்க. ஆரோக்கியமான வாழ்வுக்கு உணவே மருந்துன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காயில் நம்ம கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதில் இன்னும் வேறு என்னென்ன பயன்கள் இருக்குது, அதனால் நம்மளோட உடலில் இருக்கிற அநேக நோய்களுக்கு என்னென்ன மருந்தாக நமக்கு பயன்படுது, என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக அந்த வெள்ளை பூசணிக்காய் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காயில் விட்டமின் பி, சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் மற்றும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குதுங்க. முக்கியமாக இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. பூசணிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றுமா, தழும்புலாம் நமக்கு வர்ற தழும்புகளை இது மறையதுக்கு இது உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூசணிக்காயை அடிக்கடி உணவில் நம்ம சேர்க்கறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பயன்கள் இருக்குங்க. பூசணிக்காய் சாப்பிட்றதுனால கண் பார்வை கூட நல்ல தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இன்னும் ரத்தத்தை நம்ம சுத்திகரிக்கும், இரத்த கசிவு வராமல் பாதுகாக்குமா, வலிப்பு நோய் இல்லாமல் நம்மளை பாதுகாக்குது, குடலில் உள்ள நாடா புழுக்கள்லாம் வெளியேறதுக்கு இது உதவியாக இருக்குது. நுரையீரலில் நோய், இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி, நீரிழிவு, தீராத தாகம், வாந்தி, தலை சுற்றல், இந்த மாதிரி நோய்கள்லாம் நீங்குறதுக்கு இந்த வெள்ளை பூசணி ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குங்க. நிறைய பேர் இப்போலாம் அல்சர் பிரச்சனையால் கஷ்டப்படுறாங்க. அப்படி அல்சர் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தாங்க இந்த வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காயை என்ன பண்ணணும்னா, அதை ஒரு ஜூஸாக ரெடி பண்ணிக்கோங்க. வெள்ளை பூசணி சாறு ரெடி பண்ணி அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியுங்க. அப்புறம் நமக்கு நெஞ்செரிச்சல், அசிடிட்டிலாம் சொல்கிறாங்கள்ல, அந்த நெஞ்செரிச்சல்லாம் வராமல் காரமான உணவு சாப்பிடும்போது, லேட்டாக சாப்பிடும்போதுலாம் நெஞ்செரிச்சல் ஏற்படும். இப்படிப்பட்டதான காரியங்கள்லேருந்து நமக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது இந்த அசிடிட்டி, நெஞ்செரிச்சல்லாம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நமக்கு இந்த இது ரொம்ப உதவியாக இருக்குது. தினமும் காலையில் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம வயிற்றில் இருக்க புழுக்கள்லாம் வெளியேறி நம்ம வயிற்று வலி இந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கலாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த வெள்ளை பூசணிக்காவை டெய்லி நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம உடல் எடையும் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஏன்னா அதில் நிறைய கலோரி அதில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்குங்க, மிகவும் கம்மி. அதே மாதிரி நீர்ச்சத்து இது அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது. நம்ம உடலில் இருக்க கெட்ட நீரை இது வெளியேற்றிடுங்க. அப்புறம் அதாவது ஹீட் பாடின்னு சொல்லி இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ஹீட் பாடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி உடல் சூட்டினால் கஷ்டப்படுகிறவங்க இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடல் சூடும் தனிமா. ஏன்னா இது நல்ல நீர்ச்சத்து உள்ளதாக இருக்குதுங்களா, அதனால் உடல் சூடு தணிஞ்சு உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க இது உதவியாக இருக்குதுங்க. வெள்ளை பூசணி சாட்டில் அந்த ஜூஸில் தேன் கலந்து டெய்லி காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம ரத்தத்தை இது சுத்திகரிக்குது.
உடலில் உள்ள ரத்தம் சுத்தமாக இருந்தால் எவ்வித நோய் தொற்றும் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறை நம்ம குடிக்கிறதுனால நோய் தொற்றுகளும் வராமல் ரத்தம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இப்போலாம் நிறைய பேருக்கு சிறுநீரக தொற்றுங்கிறது அதிகமாக ஏற்படுதுங்க. இந்த சிறுநீரக தொற்றிலிருந்து ஏற்படுறதுக்கும் இந்த வெள்ளை பூசணிக்காய் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குங்க. இந்த சிறுநீரக தொற்று ஏற்பட்டு அதில் ரத்தம் வர்றது, சிறுநீர் கூட யூரியனுடைய ரத்தம் கலந்து வர்றது, அல்சர்னால் சிலருக்கு ரத்தம் வருது, பைல்ஸ்னால் சிலருக்கு ரத்த கசிவு ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம்னா அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்து அதை இவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது இப்படிப்பட்டதான சிறுநீரக பிரச்சனைகள்லாம் குணமாகுது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்கங்க. இந்த பூசணிக்காய் சாறை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா 120 மில்லி ஜூஸ் எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆய்வுகளில் சொல்கிறாங்கங்க. எனவே உணவே மருந்துங்கிறதுல இந்த வெள்ளை பூசணிக்காய் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இதை எல்லாரும் பயன்படுத்துங்க. அநேக நோய்களில் இருந்து நமக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கு. நம்ம நோய்களில் இருந்து நம்மளை இந்த வெள்ளை பூசணிக்காய் குணமாக்குது, நிறைய நோய்கள்லேருந்து குணமாக்குதுங்க. ஸோ வெள்ளை பூசணிக்காய் பயன்படுத்துங்க. உணவே மருந்து, ஆரோக்கியமான வாழ்விற்கு உணவே மருந்து என்ற அறிவுரையை நாமும் எடுத்துக்கிட்டு நம்முடைய சந்ததியும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நாம் உதவி செய்யலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.